அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய கும்பராசி சஞ்சாரம் மற்றும் ஏற்கனவே கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் 5 கிரகங்களோடு இணையும் செவ்வாய் கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் அன்று ஜென்ம ராசிக்கு செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசிக்கு வரும்போது தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க இருக்குங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியும். வீடு கட்டி குடியேற வேண்டும் எண்ணம் நிறைவேற இருக்குதுங்க. அதே போல் பத்திரப்பதிவில் இருந்த தடை அகல இருக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கும்பராசியில் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், சனி மற்றும் ராகுவோடு செவ்வாய் இணைகிறார். ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது கும்பராசினியர்களான உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் இனிதே நடைபெறுங்க. அதே போல் கல்யாண கனவுகள் நனவாக இருக்கு. பட்டங்களும் பதவிகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குங்க. திட்டங்கள் அனைத்து வெற்றி பெற இருக்கு. திறமை பழிச்சிடுங்க. உற்றார் உறவினர் உங்களின் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அரசு வேலை விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. புதிய தொழில் தொடங்க திட்டங்கள் தசாபுக்தி பலம் பெற்றவர்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கும்பராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சனி ராசிக்கு நன்மையை செய்வாருங்க. கஷ்டத்தில் விடமாட்டார். குருவினுடைய பார்வையும் ராசியில் விழுவதால் அனுகூலமாகவே அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு 2க்குரிய குரு 5இல் இருப்பதால் பொருளாதாரம் சீர்பெறுங்க. பொருளாதாரத்தில் உள்ள மந்த நிலை மாற இருக்கு. தேவைக்கு வேண்டிய பணம் கிடைத்து விடுங்க. மனைவி அல்லது கணவன் வழியில் தனவரவு உண்டுங்க. சுபகாரிய தடைகள் விலக இருக்கு. தாய் வழி ஆதரவு உண்டு. அதே போல் கல்வி தொடர்பான முயற்சிகள் பலனளிக்க இருக்குங்க. வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு பயணம் சாதகமாக அமைய இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. திடீரென்று கோபதாபங்கள் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு தன்னிலை இழப்பது கூடாது. இது மாதிரியான நேரங்களில் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. சிந்திக்காமல் பேசி சங்கடம் வேண்டாங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம். சரும நோய் பாதிப்பு உண்டு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தலைவலி, கண்வலி பிரச்சனைகள் அதிகரிக்கும். சகோதர வழியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் சனி ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்டு பாதச்சனியாக மாறுகிறது. இதை குடும்ப சனி என்று சொல்வது வழக்கங்க. எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெறுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல குடும்பத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெற இருக்கு. விரிசல்கள் ஏற்பட உறவுகள் ஒன்றாக இணையுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். உடல் நலனும் மனநலனும் சீராகும். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் பெருமை காண இருக்கீங்க. அதே போல் சனி விலகும் நேரத்தில் சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது மிகவும் அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சஞ்சரிக்கும் சுக்கிரன் தற்போது 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதன் விளைவாக குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலையும் மக்கள் செல்வங்களால் மேன்மையும் கிடைக்க இருக்குதுங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேர இருக்காங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து வந்த சனி பகவான் இப்போது குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். இப்பொழுது 7 சனியினுடைய முதல் 5 ஆண்டு காலம் முடிவடைகிறது. எனவே இதுவரை பட்ட துயரங்களில் குறையும். பணியில் ஏற்பட்ட தொய்வு அகல இருக்குதுங்க. பணத்தால் நடைபெறாமல் இருந்த சில காரியங்கள் இப்போது நடைபெற போதுமான தொகை வந்து சேருங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. சிக்கல்கள் சிரமங்களும் படிப்படியாக விலக இருக்குதுங்க. அதே போல் வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு.
சனி விலகும் நேரத்தில் அதன் சன்னிதானத்திற்கு சென்று சனி கவசம் பாடி வழிபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சனியினுடைய பார்வை பதியும் 3 இடங்களும் பலம் பெறுகிறதுங்க. குறிப்பா லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் லாபம் இருமடங்காக உயர இருக்குதுங்க. மேலும் தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. ஒரு சில காரியங்கள்ல இழப்பு ஏற்பட்டாலும் அதை ஈடு செய்ய நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி கிடைக்க இருக்கு. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்குதுங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஒண்ணுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமைய இருக்கு. கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் தேர்ச்சி பெற இருக்கீங்க. அதே போல பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் ஜென்மராசியில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவருடன் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருக்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். சரும சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க. 7.5 சனியினுடைய பிடியினால் மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவை அமையுங்க. குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும். மனதில் காரணமில்லாத அச்சம் அவநம்பிக்கையும் ஏற்பட இருக்குது. ஏதாவது ஒரு உபாதையினால் மருத்துவரிடம் செல்ல வேண்டி இருக்குங்க. திருமண முயற்சிகள்ல ஏமாற்றமே மிஞ்சும். பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல் கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகளையும் பணிச்சுமையும் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பையும் விரக்தியை ஏற்படுத்துங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவது ஒத்தி போடப்படும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் தாய்நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசியினர் இடைத்தரகர்களினால் ஏமாற்றப்படக்கூடுங்க. எச்சரிக்கை அவசியம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் இக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசியினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகள் மிக கடுமையாக இருக்கும். வெளியூர் பயணங்களில் ஏமாற்றமே மிஞ்சுங்க. பல தருணங்கள்ல பண பிரச்சனை ஏற்பட்டு கவலை அளிக்கும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய விற்பனை பாதிக்கப்படுவதுடன் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் சக கூட்டாளிகள் விலகிவிடக் கூடுங்க. இத்தகைய தருணங்கள்ல எடுத்தோம் கௌதம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சி மேற்கொள்வது மிக மிக நல்லது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாயிலா ஜீவன்களுக்கு உணவளிங்க. வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.